ஹலோ மக்களே, லாஸ்ட் வீக் நடந்த இந்த டாமக்ஸ் ஓட்டிங் அண்ட் மக்களோட கைத்தட்டல் இதெல்லாம் பார்த்துட்டு ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஒரு பயம் வந்துருச்சு நாங்கள் சொல்லணும். நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் சொன்ன மாதிரி எதுக்கு பயப்படணும்னு கேட்குறீங்களா? அர்ச்சனாவை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால எல்லாருமே அர்ச்சனா கிட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறாங்க இன்னைக்கு எபிசோட்ல இருந்து. இதில் கூட இப்போ சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு இடத்துல சம்மந்தம் ஆகும், அப்போ நீங்களே புரிஞ்சுப்பீங்க. வெல்கம் டு நாச்சி. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே மார்னிங் டாஸ்க்னு வைக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த பிக் பாஸ் டைட்டில் இவங்க ஜெயிக்க சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்கள நீங்கள் சொல்லணும், ப்ளஸ் அதுக்கான ரீசன்ஸும் கொடுக்கணும்னு சொல்கிறதாங்க டாஸ்க்கு. அதில் எல்லாரும் ஒருத்தர் சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ விக்ரம் வந்து அர்ச்சனாவை சொன்னாருங்க. அவர் அர்ச்சனா சொன்னது கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் அவர் பண்ணுற கெஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிற மாதிரி தாங்க இருக்குது. அவருக்கு என்ன ஆக்ஷன் நார்மலாக வருதோ அதை பண்ணலே நல்லா இருக்குங்க. பட் ஏதோ ஒரு ஆக்டரை ரெப்ளிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது சுத்தமாக நல்லாவே இல்லை. ஒப்பனா சொல்லலாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. மாயான் விஷ்ணு ரெண்டு பேரும் எலியும் பூனை மாதிரி தாங்க இருக்காங்க. எப்போ பாரு சண்டை போட்டே இருக்காங்க, டைரக்டா ஆர் இன்டெரக்டா. இந்த டைம் மாயா அந்த பூனை ரோல் எடுத்துட்டு விஷ்ணு டைட்டில் வினர் ஆக மாட்டார், பிகாஸ் அவர் இந்த கேமுக்கு ட்ரூவா இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. தினேஷ் வந்து விசித்ராவை செய்ன்னு செஞ்சாருங்க. அந்த பூனை எலி சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் விசித்ரா தினேஷுமேங்க. மாற்றி எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. தினேஷ் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து விசித்ரா மேம் இந்த வீக்கே தாண்டுவாங்களான்னு தெரியல. அவங்க வந்து அந்த மதர்லி கேரக்டர் வச்சு எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லி அவங்க இந்த வீக் தாண்ட மாட்டாங்க. ஸோ இவங்க எப்படி கப் அடிப்பாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு போயிடுறாரு. அதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி விசித்ரா வந்து ரொம்ப சாஃப்ட் கார்னராக பேசிட்டு போயிட்டாங்க. எனக்கு தினேஷ் ஜெயிக்கணும் தான் ஆசை, ஆனால் அவர் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. இந்த வாரம் யாருமே கேப்டன் இல்லையா, ஸோ ஹெட்லெஸ் வீடாக இருக்க போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பிக் பாஸ் அந்த ரோல் எடுத்து போகிறான் இந்த வீக் மட்டும். நெக்ஸ்ட் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகிற மெம்பர்ஸை பிரிக்கிறதுங்க. அது எப்போவுமே சண்டை தானே, இன்றைக்கும் ஒரு சண்டை வருதுங்க. பிக் பாஸ் டீமும் ரொம்ப யோசிச்சு இவங்களுக்குலாம் எவ்வளோ யோசிச்சாலும் ஒரு கண்டென்ட்டும் வரப்போகிறதில்ல, நீங்களே யோசிச்சு எதாவது பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு முடிவெடுத்து அவங்களும் சொல்லிட்டாங்க. நீங்களே யோசிச்சு யார் போகணும்னு டிசைட் பண்ணிக்கலாம், அவங்க போய்க்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மாயான் பூர்ணிமா ரெண்டு பேருமே போகிறேன்னு சொல்லி நிற்கிறாங்க. அதுக்கு விசித்ரா வந்து இவங்க ரெண்டு பேரும் போகிறது எனக்கு பிடிக்கல, அவங்க ரெண்டு பேரும் அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பாங்க, ஸோ ஒர்க் கரெக்டாக நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மாயா கடுப்பாயிட்டு, எப்போ பாரு இதே சொல்லிட்டு இருக்காதீங்க, ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து தான் சொல்கிறீங்க மாயா பூர்ணிமான்னு, ஏன் அகைன் அண்ட் அகைன் ஸ்டாம்ப் பண்ணிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க விசித்ரா கிட்ட. விசித்ரா நான் அவங்க நல்லதுக்கு தாங்க சொல்கிறேன்னு சொல்லி மாயா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு மாயா நீங்கள் எந்த நல்லதும் எங்களுக்கு சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவங்கள ஆஃப் பண்ணிடுறாங்க. விஷ்ணு இந்த 6 மெம்பர்ஸ் எனக்கு ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு ஓகே, அதுவும் மெயினாக பூர்ணிமா சமைக்கிறது நல்லா இருக்கும்னு சொல்லி ஓவராக பூர்ணிமாவை பாராட்டிட்டு இருக்காரு. அதுக்கு அர்ச்சனா வந்து ஒரு நல்ல ரிப்ளை கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து பூர்ணிமா கையில் சாப்பிடணும் அவ்வளோதானே, பண்ணிடலாம் விடுங்கன்னு சொல்லி கலாய்ச்சி விட்டுறாங்க. ஃபைனலாக நிக்சன், மாயா, பூர்ணிமா, விஷ்ணு, விஜய் அண்ட் அர்ச்சனா தாங்க ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த வாரம் 2 ஹவுஸ்மேட்ஸுமே எங்கே வேணாலும் போய்க்கலாம், சுற்றிக்கலாம், பட் தூங்குறது மட்டும் அவங்க பெட்டில் படுத்துக்கணுன்ற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த வீக் ஃபேமிலி வரப்போகுதுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. பிகாஸ் அந்த ஷாப்பிங் கூட பேசிக் ஐட்டம்ஸ் எல்லாமே பிக் பாஸே கொடுத்துட்டாரு. அண்ட் உங்களுக்கு லக்ஸூரியாக தேவைப்படுறத மட்டும் போர்டில் எழுதுங்கன்ற மாதிரி பழைய மெத்தடை ஃபாலோ பண்ணி எழுதிட்டாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக நாளையிலேருந்து ஃபேமிலிஸ்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த டைமில் விஷ்ணு போய் பூர்ணிமா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. உங்கள் ஃபேமிலி வருவாங்க, அவங்க வந்து ஒன்று சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக கேட்டுக்கோ, அவங்ககிட்டயும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காதான்னு சொல்கிறாரு. அதுக்கு மாற்றி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா அந்த சீனை கட் பண்ணி கேமரா இடிக்கா திருப்பினா விசித்ரா தினேஷ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, தினேஷ் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த உப்பு மேட்டர் கேவலமாக பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு இது சம்மந்தமாக கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, முன்னாடி அந்த ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு மெம்பர்ஸை சூஸ் பண்ணாங்க இல்லையா, அப்போ வந்து தினேஷ் இந்த பாயிண்ட் எடுத்து வச்சாரு. அதுக்காக இப்போ விசித்ரா பழி வாங்குறாங்களாம். நீங்கள் எப்போ இந்த மாதிரி கேம் விளையாடுறது நிறுத்துவீங்கன்னு சொல்லி ஒரு செம்மையாக கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாருங்க. 2 பேருக்கும் மாற்றி கான்வர்சேஷன் போகுது. உடனே விசித்ரா நீங்கள் மோசமாக பேசுகிறீங்க, நீங்கள் இருக்க ஏரியாலாம் இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி கிளம்புங்க எதுக்கு இருக்கீங்கன்ற மாதிரி அர்த்தத்தில் பேசிகிட்டு இருக்காரு தினேஷ். அதுக்கு விசித்ரா ஏதோ பர்சனலாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதாங்க விசித்ரா கிட்ட இருக்க ப்ராப்ளமே. அவங்களால ஒரு இதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அவங்களோட பர்சனல் மேட்டர் எடுத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வீட்லேயும் இப்படி தான் இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு தினேஷ்க்கு சமக்கம் வந்துடுது. தினேஷும் சும்மா விடலைங்க விசித்ராவை, நீங்களும் இப்படி வீட்டில் 9 தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு தினேஷ். நெக்ஸ்ட் நாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. யாரை வேணாலும் நாமினேட் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. நாமினேஷன்ஸில் விஷ்ணு பேசின பாயிண்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க ரிகார்டிங் மாயா. ஏன்னா அவங்க ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் வீக்கெண்ட் ஆச்சுன்னா சாரி கேட்டு அவங்க நல்லவங்களாம் மாறிக்கிறாங்க. அண்ட் விக்ரமோட இன்னோசென்ஸை ரொம்ப யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லி சூப்பராக நாமினேட் பண்ணாரு விஷ்ணு. அதே மாதிரி தினேஷும் விக்ரம் நாமினேட் பண்ணுறப்போ ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாடுறாருன்னு சொல்லி நல்லாவே நாமினேட் பண்ணாருங்க. அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிடாக இருந்துச்சு ஃபார் விக்ரம் அண்ட் விசித்ரா. ஃபைனலாக நாமினேஷன் லிஸ்ட்டை கேட்டால் பயந்துருவீங்க. விக்ரம், ரவீனா அண்ட் விசித்ரா. அவ்வளோதாங்க. ஒரு சைடில் விஷ்ணு அண்ட் தினேஷ் விக்ரம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எப்போவுமே எஸ்கேப் ஆயிடும், இந்த வீக் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க 2 பேருமே. அண்ட் பேரலா அந்த சைடு பார்த்தா நிக்சன் பூர்ணிமா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சைடில் மாயாவும் படுத்திருக்காங்க. நிக்சன் என்ன சொல்றாருன்னா, எப்போ பார் எஸ் சார்னே சொல்லிட்டு இருக்காரு கமல் சார் கிட்ட, என்னாச்சு அவருக்கு, ஏதாச்சும் சொல்லுங்க போங்க அப்படின்னு சொல்லி பூர்ணிமா கிட்ட சொல்றாரு. பூர்ணிமா விஷ்ணு அவங்க கிட்ட பர்சனலாக சொன்ன மேட்ரேட் வந்து இங்கே உடைக்கிறாங்க. அதுதாங்க அந்த பேரண்ட்ஸ் பற்றி சொன்னார் இல்லையா விஷ்ணு, அதை வந்து இங்கே நிக்சன்ட்ட சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நிக்சன் அதுக்கு அவருக்கு உங்கள் மேலே பர்சனலாக கேர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு மாயா குட்டை குழப்பத்துக்கு வருவாங்க இல்லையா, வந்துட்டாங்க கரெக்டாக. அதுக்கேற்ற மாதிரி பூர்ணிமாவும் விஷ்ணு வந்து ஒரு செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அந்த டாமெக்ஸ் ப்ரமோஷனுக்காக ஒரு ஓட்டிங் பேஸ்ட் ஸ்கோர் போர்டு எடுத்துகிட்டு தான் வந்தாங்க. இந்த வாரம் விம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி. ஆனால் 3 டீம் இந்த வாரம். அதில் அர்ச்சனா டீமில் தினேஷ், மாயான், விஜய்லாம் இருக்காங்க. எல்லாரும் அர்ச்சனாவை தலைவின்லாம் சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விஷ்ணு சூப்பராக பாயிண்ட் எடுத்து வச்சாரு. என்னன்னா, அர்ச்சனாக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க, அதனால மாயா போய் அங்கே சேர்ந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஓட்டிங் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு அப்படின்னு விஷ்ணு சொல்கிறாரு. அதுக்கு நிக்சனும் ஆமான்ற மாதிரி ஒரு சைகை பண்ணாருங்க. லாஸ்ட் வீக்கே பார்த்தோம் இல்லையா அந்த ஓட்டிங்கில் அர்ச்சனா எவ்வளோ லீடிங்கில் இருந்தாங்கன்னு. ஸோ மாயா அந்த பக்கம் தாவிட்டாங்க. விஷ்ணு டீமில் பூர்ணிமா, நிக்சன் மட்டும் இருக்காங்க. அவங்க 2 பேர் மற்ற டீம் கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தாங்க போல். அதுக்கு விஷ்ணு செம கடுப்பாயிட்டு திட்டிட்டு போயிடுறாருங்க. உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் எப்படி நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் போயிடுறாரு. அவ்வளோதாங்க இன்றைக்கி எபிசோட். ரொம்ப ட்ரையாக தான் போச்சு இன்றைக்கி எபிசோட். பார்ப்போம், நாளைக்காச்சும் ஃபேமிலி வருவாங்க, ஏதாவது சென்டிமெண்ட் ஆக்ஷன்லாம் நடக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன். பாய்.